அனைவரையும் ஓம் சரவண பாவோம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் காண இருப்பது அருள்மிகு கந்தக்கோட்டத்தில் எழுந்தருளுள்ள முருகப்பெருமான் மீது பாடப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருவருட்பா பாடலாகும். ஆம் அன்பர்களே, ராமலிங்க அடிகளார் அதாவது வள்ளலார் அவர்கள் திருவருட்பா எனும் அற்புதமான ஒரு தெய்வீக நூலை அருளியுள்ளார். அவற்றில் 5ஆம் திருமுறையாக 5ஆம் திருமுறையில் உள்ள தெய்வமணி மாலை என்னும் தொகுப்பில் 31 பாடல்கள் உள்ளன. அதில் 8ஆவதாக அமைந்திருக்கும் பாடலைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஒருமையுடன் எனது திருவடிகளை நினைந்து என்று ஆரம்பிக்கும் அந்த தெய்வமணி மாலை பாடலைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அவர் வேண்டுகிறார் இறைவனிடம், முருகப்பெருமானிடம், கந்தவேலிடம், முருகா எதெல்லாம் எனக்கு வேண்டும் என்று ஒரு பட்டியலிடுகிறார். அற்புதமான அந்த பாடலை பார்க்கலாம். வாருங்கள் அன்பர்களே. முதலில் நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன், பின்பு அதை பாடலாக பாடலாம், பின்பு அதனுடைய பொருளையும் பார்க்கலாம். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மருவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்தக்கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலை. தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்று பாடுகிறார். பாருங்கள் நண்பர்களே, இதை பாடலாக நான் இப்பொழுது பாடலாம். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மருவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும். மருவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்தக்கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே. தர்மமிகு சென்னையில் கந்தக்கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே. தன்முகத்துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. தன்முகத்துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. இப்பொழுது என்னுடைய விளக்கத்தை பார்க்கலாம் நண்பர்களே. ஒவ்வொரு சமயமும் கடவுளை வேறு வேறு தேவைகளுக்காக நினைக்கிறோம். நமக்கு வேண்டியவர்களின் உடல் நலம் வேண்டி, பணம் வேண்டி, பிரச்சனை தீர வேண்டி, பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வேண்டி, நல்ல வரன் வேண்டி, இப்படி பல காரணங்களுக்காக இறைவனை நினைக்கின்றோம். அது பக்தி அல்ல. ஒருமையுடன் ஒரே சிந்தனையுடன் அவனது மலரடி நினைப்பவர் உறவு வேண்டும் என்கிறார். வாயொன்று சொல்லும், மனம் ஒன்று நினைக்கும் மனிதர்கள் தான் இங்கு அதிகம். உள்ளும் புறமும் வேறாயிருக்கும் வஞ்சகர்கள் அவர்களாக வந்து நம்மோடு கலந்து விடுவார்கள். நாம் அவர்களை தேடி போவதில்லை, நாம் அறியாமல் நடப்பது. எனவே வள்ளலார்
அது போன்ற மனிதர்களின் உறவு கலவாமை வேண்டும் என்று வேண்டுகிறார். மேலும் இறைவனின் பெயரை சொல்லிக்கொண்டே கொள்ளையடிப்போர் உண்டு. எனவே உன் புகழைப்பையும் பேச வேண்டும், பொய் பேசாமல் இருக்க வேண்டும் என்று இரண்டையும் வேண்டுகிறார். மேலும் மனிதனுக்கு மதம் பிடிக்காமல் இருக்க வேண்டும். இறைவனின் பெயரால் மதத்தின் பெயரால் எத்தனை போர்கள், எத்தனை உயிர்க்கு பலி, அதை கண்டு வருந்தி மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். மேலும் கட்டி அணைக்க பெண் ஆசை மறக்க வேண்டும் என்கிறார். ஞாபகம் இருந்தால் மீண்டும் வேண்டும் என்று தோன்றும். மறந்துவிட வேண்டும். எப்பொழுதும் இறைவனை மறவாது இருக்க வேண்டும். நல்ல புத்தி வேண்டும். நல்ல புத்தி இருந்தாலும் அது தவறான வழியில் செல்லாமல் இருக்க இறைவனின் அருள் வேண்டும். நோயற்ற வாழ்வு வேண்டும். சென்னையில் உறையும் கந்தவேலே, குளிர்ந்த தன்முகத்தை உடைய தூய்மையான மணிகளால் சிறந்த மணியான சைவமணியே, சண்முக தெய்வமணியே, நீ எனக்கு இதையெல்லாம் அருள வேண்டும் என்று வள்ளலார் பாடுகிறார். அற்புதமான இந்த பாடலை நீங்கள் அனைவரும் பாடி இறைவனின் அருளை நீங்கள் கட்டாயம் பெற வேண்டும். இந்த பாடலை நீங்கள் பாடினீர்கள் என்றால் சென்னையில் உள்ள அருள்மிகு கந்தக்கோட்டை பெருமாளின் அந்த முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். முருகனின் அருளால் நோயற்ற வாழ்வின் சீரும் சிறப்புடன் நீங்கள் வாழ்வீர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவ. ஓம்.